வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்பன்னா, சம்மர் ஸ்லம்ல வந்து ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் பிரான் பிரேக்கருக்கான அந்த ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குமா? இல்ல ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்குமா? அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அது இல்லாம நம்மளோட WWE வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து இப்ப ரிட்டர்ன் வந்தார்ல, அவருக்கான ஒரு தனி சிறந்த ஒரு விஷயத்த வந்து இப்போ வந்து நம்முடைய WWE வந்து அவர பெருமைப்படுத்துற விதமா ஒரு விஷயத்த வந்து நம்முடைய WWE வந்து இப்போ ரோமன் ரெயின்ஸுக்காக பண்ணியிருக்காங்க. அது இல்லாம சம்மர் ஸ்லம்ல வந்து சிஎம் பங்க் வெர்சஸ் கும்தருக்கான அந்த ஒரு மேட்ச் நடக்கல. அந்த மேட்ச்ல வந்து யார் வெற்றி பெறுவா? அப்படிங்கிறத பத்தியும் இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் இதில பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது எத பத்தி அப்படின்னா, நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் அதாவது TC1 அதாவது ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் வந்து இன்னைக்கு நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால வந்து காட்லெட் மேட்ச் நடந்துச்சு. அதில வந்து நம்முடைய சிஎம் பங்குக்கும் நம்முடைய பிரான் பிரேக்கரும் கடைசியில இருக்கப்ப நம்முடைய அந்த இடத்துல வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு ரிட்டர்ன் அப்படிங்கிறது அங்க இருந்திருக்கும். ரிட்டர்ன் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒன் மேன் ஆர்மியா வந்து நம்முடைய பிரான் பிரேக்கர், பிரான் சைடு எல்லாத்தையுமே நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அடிச்சு ஓட விட்டுருப்பார். அந்த இடத்துல வந்து நம்முடைய WWE வந்து முழுக்க முழுக்க நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டாமினன்ட்டா ஒரு ரெஸ்லரா காட்டாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்தப்போ ரோமன் ரெயின்ஸ் வந்து எல்லாத்தையும் அடி வாங்குற மாரி தான் நம்முடைய WWE காட்டியிருந்தாங்க. ஆனா இந்த தாட்டி நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வர்றப்ப அவர் எல்லாத்தையுமே சிங்கிளா இருந்து ஒரு சிங்கம் வந்து எப்படி வந்து ஒரு இரைய வந்து வேட்டையாடுமோ, அதே மாரி நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு சிங்கிளாவே இருந்து நம்முடைய பிரான் பிரேக்கர், பிரான் சென்ட் இதெல்லாம் அடிச்சு ஓட விட்டாரு. அந்த இடத்துல வந்து அந்த ரிங்ல வந்து நிக்கிறது யாரு அப்படின்னு கேட்டா, நம்முடைய ஜே உசோ, நம்முடைய ரோமன் ரெயின்ஸ், நம்முடைய சிஎம் பங்க் இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. இவங்க 3 பேரும் ஒரு டீமா இணைவாங்களான்னு கேட்டா, அது இணைய மாட்டாங்க. ஏன்னா, நம்முடைய சிஎம் பங்குக்கு வந்து சம்மர் ஸ்லாம்ல வந்து வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்புக்கான அந்த ஒரு மேட்ச் இருக்கு. அதனால அவர் இந்த ஒரு ஸ்டோரியில வரமாட்டாரு. அதுக்கப்புறம்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல வந்து நம்முடைய ஜேவும், நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் இப்போ வந்து ஜே உசோவுக்கு வந்து எந்த விதமான ஸ்டோரி லைனுமே இப்போ வந்து WWE கிடையவே கிடையாது. அதனால நம்மளுடைய ஜே உசோவும், நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸும் ஒரு டாக் டீமா இணைஞ்சு கூட சம்மர் ஸ்லாம்ல வந்து மேட்ச் விளையாடுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. அதாவது அந்த செத்தோன்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷன்ல வந்து நம்முடைய செத்தோன்ஸ்க்கு வந்து இன்ஜுரி ஆனதுனால அங்க வந்து நம்முடைய பிரான்சன் ரீடும் நம்முடைய பிரான் பிரேக்கர் மட்டுமே தான் இருக்காங்க. அதனால பிரான் பிரேக்கரும் பிரான்சன் ரீடும் ஒரு டாக் டீமா இணைஞ்சு சம்மர் ஸ்லாம்ல வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ், ஜே உசோ கூட வந்து ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்படி இந்த ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்கல அப்படிங்கிறப்ப சிங்கிள் மேட்சா வந்து நம்முடைய பிரான் பிரேக்கர் நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்தோடனே நம்முடைய பிரான் பிரேக்கர் தான் ரொம்ப அட்டாக் பண்ணியிருப்பாரு. அதனால நம்முடைய பிரான் பிரேக்கருக்கும் ரோமன் ரெயின்ஸுக்குமான அந்த ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து சம்மர் ஸ்லாம்ல நடக்குமா அப்படின்னு கேட்டா, அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை நண்பா. ஏன்னா இதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன். அதாவது நம்முடைய பிரான் பிரேக்கருக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்குமான அந்த ஒரு மேட்ச் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரெஷ்ஷான மேட்ச். அதாவது ஃபர்ஸ்ட் எவர் அந்த ஒரு மேட்ச். அது இல்லாமல் அந்த மேட்சை வந்து சம்மர் ஸ்லாம்ல கொடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மணி மேக்கர் மேட்ச். அது இல்லாமல் நம்முடைய ராக்கு ரோமன் ரெயின்ஸ் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு எப்படின்னா ஒரு ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு உள்ள ஒரு மேட்ச் அப்படின்னா அதுதான். அதனால் அந்த மேட்சை வந்து சம்மர் ஸ்லாம்ல வந்து வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி என்னோட கருத்து. அதனால் இந்த மேட்சை வந்து வைக்காமல் அதுக்கு பதிலாக வந்து ஒரு டாக் டீம் மேட்ச் கூட வைக்கலாம். பிரான் பிரேக்கர், பிரான் ஸ்ட்ரோமன் விஸ் ரோமன் ரெயின்ஸ், ஜிம்மி உசோக்கான அந்த ஒரு டாக் டீம் மேட்ச் கூட சம்மர் ஸ்லாம்ல வந்து நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் இப்போ வந்து சொல்லப்படுது. உங்களோட கருத்துப்படி சம்மர் ஸ்லாம்ல வந்து எந்த மேட்ச் நடந்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்களோட விருப்பம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு வந்து அதாவது பிரான் பிரேக்கர், பிரான் ஸ்ட்ரோமன் விஸ் ரோமன் ரெயின்ஸ், நம்முடைய ஜே உசோக்கான அந்த ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து நடந்தால் நல்லா இருக்குமா, இல்லை பிரான் பிரேக்கர் விஸ் ரோமன் ரெயின்ஸ்க்கான அந்த ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து சம்மர் ஸ்லாம்ல நடந்தால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். அது இல்லாமல் இப்போ வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து ரிட்டர்ன் வந்தார்ல, அதுக்கு வந்து அவரோட சோஷியல் மீடியாவில் வந்து என்ன வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டால், அதாவது எக்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து வி த ஒன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சிம்பிளையும் வந்து இப்போ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அவரோட எக்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து இதை வந்து இப்போ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து பகிர்ந்திருக்காரு. அதாவது வி த ஒன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சிம்பிளை போட்டு நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அவரோட ஒரு விஷயத்தை வந்து இப்போ வந்து ரிவீல் பண்ணியிருக்காரு. அதாவது ரோமன் ரெயின்ஸோட ஆட்டம் அப்படிங்கிறது WWE வந்து இனிமேல் ஆரம்பம் ஆகிருச்சு. இதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸ் வந்து வரலேன்னு சொல்லி யாருமே ரோமன் ரெயின்ஸோட ஃபேன்ஸ்லாம் கவலைப்படாதீங்க. அது இல்லாமல் ரோமன் ரெயின்ஸோட இன்னொரு வந்து ஒரு அதிர்ச்சி விட்டு ஒரு விஷயத்தை வந்து நம்ம WWE சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டால், ரோமன் ரெயின்ஸுக்காக நம்ம WWE வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து இப்போ வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது ரோமன் ரெயின்ஸை வந்து பெருமைப்படுத்துகிற விதமாக இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த ஒரு செயலை வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து சம்மர் ஸ்லாம்ல ரிட்டர்ன் வந்திருப்பார். அதாவது போன வருஷம் வந்து ரிட்டர்ன் வந்திருப்பாரு. அப்போ வந்து அவரை வந்து பெருமைப்படுத்துகிற விதமாக ஒரு விஷயத்தை வந்து நம்முடைய WWE வந்து பண்ணாங்க. அது என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டால், ரோமன் ரெயின்ஸ் வந்து எத்தனை நாள் சாம்பியனாக இருந்தார் அப்படின்னு கேட்டால், ரெசல்மனியா 41 வந்து அவரோட டைட்டில் லாஸ் பண்ணாமல் இருந்தார்ல, அதுக்கு முன்னாடி வந்து 1316 நாள் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து சாம்பியனாக இருந்தார். யாருமே வீழ்த்த முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளாக இருந்தார்ல. அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய டைட்டில் வந்து கொஞ்சம் லாஸ் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் அவர் ரோமன் ரெயின்ஸ் வரல. அதுக்கப்புறம் 6 மாதம் கழிச்சு வந்து சம்மர் ஸ்லாமுக்கு ரிட்டர்ன் வந்தார்ல, அப்போ வந்து அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தை வந்து நம்மளுடைய WWE என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டால், அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து த ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ்
அதுக்கப்புறம் சொன்னாங்க. அது இல்லாமல் 1316 நாள் சாம்பியனாக இருந்தால அதை பெருமைப்படுத்துகிற விதமா அந்த சாம்பியன் அவருக்கு ரோமன் ரெயின்ஸுக்குன்னு ஒரு கஸ்டமைடான ஒரு சாம்பியனை வந்து நம்ம WWE உருவாக்கி அவரை பெருமைப்படுத்தினாங்க. அது இல்லாமல் அந்த ஒரு டைட்டிலே வந்து WWE வந்து இது பண்ணாங்க. அதாவது எப்படி சொல்கிறேன்னா சேல்ஸ் பண்ணாங்க. அதை வந்து சேல்ஸ் பண்ணி அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹையஸ்ட் கிராசிங்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வருமானத்தை வந்து நம்மளோட WWE எடுத்தாங்களா. அதே சேம் டு சேம் வந்து இந்த வருஷமும் வந்து நம்மளோட WWE நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை வந்து பெருமைப்படுத்துகிற விதமா அந்த ஒரு விஷயத்தை வந்து இப்போ வந்து பண்ண போகிறாங்க. அதாவது உங்களோட ஸ்க்ரீனில் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த சாம்பியனை தான் நம்மளுடைய WWE வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ரோமன் ரெயின்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறேன் ஒரு மரியாதை செய்கிற விதமாக. அதாவது இந்த சாம்பியன் தான் இப்போ நீங்கள் உங்களோட ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க அதுதான். அதாவது அதில் வந்து அந்த அன்டிஸ்புடின்னு இருக்குல்ல, ட்ரைபிள் சீஃப் அன்டிஸ்புட்னா யாருமேனா அது ஒருத்தர் மட்டும் தான் அன்டிஸ்புடிட் WWE சாம்பியன் சொல்கிறோம். அது ஒன்றே ஒன்று தான் சொல்கிறோம். அதே மாதிரி அன்டிஸ்புடிட் ட்ரைபிள் சீஃப்னா அது ரோமன் ரெயின்ஸ் மட்டுமே தான். இப்போ வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் பண்ணுற ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னா ட்ரைபிள் சீஃப், அதாவது ஓடிசி அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஒரிஜினல் ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிறது அந்த ஓங்கிறத எடுத்துட்டு டிசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிறதுல அதுதான் அந்த பெல்ட்டோட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து குறிக்குது. அது அன்டிஸ்புடிட் ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிறதும் அது இல்லாமல் வந்து பின்னாடி வந்து அந்த லோகோலாம் போடுவோம் தெரியுமா. இப்போ எல்லா விஷயத்துக்கும் லோகோ போடுவோம்ல. இன்னொரு பக்கம் வந்து அதை எப்படி சொல்கிறேன்னா லெஃப்ட் சைடு வந்து அதை வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து சூப்பர்மேன் பஞ்ச் பண்ணுற மாதிரியும் ஒரு விஷயம் அந்த ஒரு லோகோவையும், அதே இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு லோகோ வந்து வலது பக்கம் வந்து என்ன லோகோ போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டால் நம்முடைய WWE வந்து அதாவது நம்முடைய அந்த அவரோட சிம்பிள் இருக்குல்ல, அதாவது சூப்பர்மேன் பஞ்ச் இல்லாமல் இன்னொரு சிம்பிள் வந்து அந்த டபிள்யூ அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல, ரோமன் ரெயின்ஸோட சிம்பிள் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அது அந்த ஒரு பக்கமும் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு டிஷர்ட்டாக இருக்கட்டும், அதாவது இப்போ வந்துச்சுல்ல TC1 அப்படிங்கிற அந்த ஒரு டிஷர்ட்டாக இருக்கட்டும், அவரோட சாம்பியன்ஷிப் பெல்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் வந்து எல்லாத்தையுமே நம்மளுடைய WWE வந்து இப்போ வந்து சேல்ஸ் பண்ண போகிறாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டால் ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு வருகையை வந்து கொண்டாடுற விதமாகவும், ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்குற விதமாகவும் பல விஷயத்தை வந்து நம்மளுடைய WWE வந்து ரோமன் ரெயின்ஸுக்காக பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது. அது இல்லாமல் உங்களோட ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இதுதான் முழுக்க முழுக்க ரோமன் ரெயின்ஸுக்காகவே உருவாக்கப்பட்ட கஸ்டமைடு சாம்பியன்ஷிப். இது வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டால் ரோமன் ரெயின்ஸ் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வந்து சொல்லப்படுது. இதை வந்து WWE வந்து அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ரோமன் ரெயின்ஸோட சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். WWE வந்து வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்னு சொல்கிறோம். அதாவது அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப்னு சொல்கிறோம். அதே மாதிரி இது வந்து ரோமன் ரெயின்ஸோட சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து நம்மளுடைய WWE வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. நான் சொன்னேன்ல, அதாவது இது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குன்னு சொன்னால் இன்னொரு பக்கம் வந்து சூப்பர்மேன் பஞ்ச் பண்ணுற மாதிரியும், இன்னொரு பக்கம் வந்து ஓடிசி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த ஓடிசி அப்படிங்கிறத வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு லோகோ வந்து அந்த இடத்துல வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்போ வந்து ரோமன் ரெயின்ஸை வந்து பெருமைப்படுத்துகிற விதமாக இந்த விஷயத்தெல்லாம் நம்மளுடைய WWE வந்து இப்போ பண்ணுறாங்களா. இதை பற்றினா உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நண்பா. இது எல்லாமே முழுக்க ரோமன் ரெயின்ஸை வந்து பெருமைப்படுத்தின விதமாகவே இந்த WWE வந்து இந்த ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது இல்லாமல் ரோமன் ரெயின்ஸோட அந்த ரிட்டனை வந்து கொண்டாடுற விதமாகவும், ரோமன் ரெயின்ஸை வச்சு WWE வந்து அதிகமான ஒரு ப்ராஃபிட்டை எடுக்கணும் அப்படிங்கிறக்காகவும் இந்த ஒரு செயலை வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ரோமன் ரெயின்ஸை பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிற விதத்தை விட நம்மளுடைய WWE வந்து ரோமன் ரெயின்ஸை வச்சு அதிகமான ஒரு வருமானத்தை வந்து ஈட்ட போகிறாங்க அப்படிங்கிறதுல வந்து எந்த விதமான உண்மையும் இல்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதான் உண்மை. WWE வந்து ரோமன் ரெயின்ஸை வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு வருமானத்தை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது இதுலேருந்து நமக்கு தெரியுது. இப்போ ரோமன் ரெயின்ஸுக்காக இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நான் உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள். யாரெல்லாம் ரோமன் ரெயின்ஸ் வந்து இப்போ ரிட்டன் வந்ததுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறோம் எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் வந்து ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் அப்படிங்கிறத விட TC1 அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேத்துக்கு வந்து ரோமன் ரெயின்ஸை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சம்மர் ஸ்லாமில் அஃபிஷியலி சிஎம் பங்க் விசஸ் கும்தருக்கான வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச்சில் வந்து யார் வின் பண்ணுவா, அதாவது யார் வின் பண்ணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஒரு பக்கம் வந்து நம்மளுடைய WWE வந்து நம்மளுடைய சிஎம் பங்க்கு ரிட்டன் வந்ததுலேருந்து இப்போ தான் நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து சாம்பியன்ஷிப்புக்காக மோதுறார். அதாவது ஃபஸ்ட் டைமாக மோதுறாரான்னு கேட்டால் இல்லை, செகண்ட் டைமாக மோதுறாரு. இதுக்கு முன்னாடி வந்து நைட் ஆஃப் சாம்பியனில் வந்து நம்மளுடைய ஜான்சனை கூட மோதினார். அது சில விஷயங்களால் நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து தோற்று போயிட்டார். இதில் வந்து நம்மளுடைய திரும்பி அகைன் வந்து அது வந்து அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனுக்காக மோதினார். இது வந்து வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்புக்காக ரெண்டாவது தாட்டி நம்மளுடைய சிஎம் பங்க் மோதுறாரு. இதில் மோதினாலும் நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து நியூ வேர்ல்டு ஹெவி சாம்பியன் ஆவாரா அப்படிங்கிறதா ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இப்போ இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய WWE வந்து சிஎம் பங்குக்கும் நம்மளுடைய கும்தருக்குமான அந்த ஒரு மேட்ச் வந்து சம்மர் ஸ்லாம் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ ஃபிக்ஸ் பண்ணப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டை நம்மளோட WWE அந்த மேட்ச்சில் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்தாங்க. அந்த இடத்துல வந்து சிஎம் பங்குக்கும் கும்தருக்கும் மேட்ச் நடக்குது அப்படின்னுட்டு அந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸோட அந்த ஒரு கேஷின் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய WWE வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் இருந்தாங்களா. அதில் வச்சு அந்த இடத்துல வந்து நம்மளுடைய
கும்தரை வீழ்த்தி நம்முடைய சிஎம் பங்க் வந்து நியூ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ஆகிறப்ப அந்த இடத்துல வந்து நம்முடைய செத்ரோன்ஸோட அந்த ஒரு கேஷின் இருந்து நம்மளுடைய சிஎம் பங்கை வந்து நம்முடைய செத்ரோன்ஸ் அட்டாக் பண்ணி அந்த இடத்துல வந்து அவர் செத்ரோன்ஸோட அவரோட மணி இந்த பேங்கை வந்து கேஷின் பண்ணி நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து நியூ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ஆகிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து நம்ம WWE வந்து ஒரு ட்விஸ்ட்டை வந்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கு இன்ஜுரி ஆனதுனால அந்த ஒரு ஸ்டோரியை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி சொன்ன மாதிரியே நம்முடைய சிஎம் பங்குக்கும் நம்முடைய கும்தருக்குமான அந்த ஒரு வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. இதில் வந்து யார் வின் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா வந்து இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு. இதில் இன்னொரு விஷயத்தையும் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். இது நடக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ஆனால் சொல்லிடுறானாலும் நம்முடைய ஜான்சனா இருக்கார்ல, ஜான்சனாவோட அந்த ஒரு ரிட்டையர்மெண்ட் டூரில் வந்து கடைசியாக வந்து நம்முடைய ஜான்சனாவை வந்து ரிட்டையர்மெண்ட் பண்ண போகிறது யார் அப்படின்னு கேட்டால் நம்முடைய கும்தர் தான் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு விஷயத்தையும் வந்து நம்ம WWE வந்து சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் பல சோர்ஸ்லையும் சொல்கிறாங்க. அதாவது நம்முடைய ஜான்சனா வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறாரு அப்படின்னா அது வந்து யாரால் அப்படின்னு கேட்டால் நம்முடைய கும்தர் மூலியமாக தான் நம்முடைய ஜான்சனா வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ நம்முடைய ஜான்சனா வந்து ஒரு ஹில்டனாக இருக்காரு அப்படின்னா நம்மளுடைய கும்தர் வந்து ஒரு ஃபேஸ் ஆவாரா, இல்லை நம்முடைய கும்தர் வந்து ஒரு ஹில்டனா மாதிரி நம்முடைய ஜான்சனா வந்து ஒரு ஃபேஸ் ஆவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து இருக்குது. அது இல்லாமல் கண்டிப்பாக சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா நம்முடைய ஜான்சனா வந்து நம்முடைய கும்தர் மூலியமாக தான் நம்முடைய ஜான்சன் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு வேளை ஆகிறாரு அப்படின்னு கேட்டால் இப்போ சம்மர் ஸ்லாமில் வந்து நம்முடைய சிஎம் பங்குக்கும் கும்தருக்கும் மேட்ச் நடக்குதுன்னா அப்போ வந்து நம்முடைய கும்தர் வந்து அவரோட சாம்பியனை லாஸ் பண்ணிடுவாரா, லாஸ் பண்ணிவிட்டு அப்போ வந்து ஒரு ஃபேஸாக மாறிடுவாரா, ஃபேஸாக மாறிட்டார்னா அவருக்கான ஒரு தனியான ஒரு ஃபியூட் அப்படிங்கிறது கண்டிப்பாக போய்கிட்டு இருக்கும். நம்முடைய சிஎம் பங்காக இருக்கட்டும், நம்முடைய ஜான்சன் அவருக்கு அவங்க ஆல்மோஸ்ட் வந்து அவங்க ஒரு தனி ஃபியூவில் போயிட்டு இருக்கப்போ அந்த சம்மர் ஸ்லாம் அந்த ஒரு டைமில் வந்து நம்முடைய சாம்பியன்ஷிப்பே இல்லாமல் இருக்காரு நம்முடைய கும்தர் வந்து. அப்போ வந்து நம்முடைய ஃபேஸாக இருக்கிற நம்முடைய கும்தர் வந்து நம்முடைய ஜான்சனா கூட சேலஞ்ச் பண்ணலாம். ஜான்சனாவை சேலஞ்ச் பண்ணி கூட அந்த இடத்துல வந்து நம்முடைய ஜான்சனாவுக்கும் நம்முடைய கும்தருக்குமான அந்த அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்கும். அதில் வந்து நம்முடைய கும்தர் வந்து நம்மளுடைய ஜான்சனாவை கூட ரிட்டையர்மெண்ட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது பட் எனக்கு தெரியல. ஆனால் நம்மளுடைய சம்மர் ஸ்லாமில் வந்து நம்மளுடைய சிஎம் பங்க்கும் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அது இல்லாமல் நம்மளுடைய கும்தரை வந்து அவரோட சாம்பியனை வந்து ரீடைன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஆனால் இப்போ சிஎம் பங்க்கும் கும்தரோட இந்த மேட்ச்சில் வந்து யார் வின் பண்ணுவா யார் தோப்பா அப்படிங்கிறத சத்தியமாக ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. ஃப்யூச்சர் பிளான்லாம் நினச்சி பார்த்தோம் அப்படின்னா யார் வின் பண்ணுவா யார் தோப்பா அப்படிங்கிறதே யாராலுமே கணிக்கவே முடியல. உங்களோட கருத்து, அதாவது நான் என்னோட ஒப்பீனியன் சொல்ல, உங்களோட ஒப்பீனியன் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். உங்கள்கிட்ட நான் விட்டுறேன். இந்த மேட்ச்சில் வந்து இப்போ சம்மர் ஸ்லாமில் வந்து கும்தருக்கும் நம்முடைய சிஎம் பங்குக்கும் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போதில்ல, இதில் வந்து யார் வின் பண்ணுவா அப்படிங்கிற உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதே மறக்காமல் சொல்லுங்கள். நான் என்னோட கருத்து என்னன்னு நான் சொல்லலை. பட் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.